அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். நீ செய்வதை செய்து கொண்டிரு, வேறென்ன செய்ய முடியும்? ஆனால் குருதேவர் உன்னுடன் இருக்கிறார், நானும் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மகளே, உன்னிடம் நான் என்ன சொல்வேன்? எனக்கோ எதுவும் தெரியாது. நீ குருதேவரின் படம் ஒன்றை அருகில் வைத்துக்கொள். அவர் உண்மை, அவர் உன் அருகில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள். கண்ணீருடன் உன் கவலைகளை அவரிடம் கூறு. மன ஏக்கத்துடன், குரு மகாராஜ், எனக்கு உனது நிழலில் தஞ்சம் தாரும், என் மனதிற்கு அமைதியை தாரும் என்று அவரிடம் பிரார்த்தனை செய். இவ்வாறு தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது உன் மனதில் தானாக அமைதி ஏற்படும். பயம் எதற்கு அம்மா? உங்கள் அனைவரின் பின்னாலும் குருதேவர் இருக்கிறார். இதனை என்றென்றைக்குமாக மனதில் பதித்துக்கொள். நானும் இருக்கிறேன். மனிதனின் அறிவு எவ்வளவு அற்பமானது! எதுவோ வேண்டும், ஆனால் எதையோ கேட்பான். கடைசியில் பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காய் முடியும். கடவுளை சரணடைந்து வாழ்வது நல்லது. எப்போது எது வேண்டுமோ அப்போது அதை அவர் தருவார். ஆனால் பக்தியை கேட்க வேண்டும், ஆசையின்மையை கேட்க வேண்டும். இல்லறத்தார்களுக்கு புறத்துறவு வேண்டாம். அவர்களுக்கு வேண்டியது அகத்துறவு. அதுவும் இயல்பாக ஏற்பட வேண்டும். ஆனால் சிலருக்கு புறத்துறவு தேவை. ஏன் பயப்படுகிறீர்கள்? குருதேவரை சரணடைந்து வாழுங்கள். மக்களின் துன்பங்களையெல்லாம் கண்டு நான் படும் வேதனை சொல்லை தீராது. ஆனால் நான் என்ன செய்வேன்? என் மகளே, யாரும் முக்தியை விரும்புவதில்லை. கடவுள் பக்தர்களிடம் இருக்கிறார். உண்மையான பக்தர்கள் நடந்த இடத்திற்கு போனால் போதும். சாதாரண மக்களின் மனதில் உள்ள மாசுகளெல்லாம் அகன்றுவிடும்.